72வது நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ். நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அவார்டு கிடையாது. அப்படியே வந்து அந்த டெல்லியில் இது பண்ணுவாங்க, எல்லாம் போவாங்க, நம்மளுக்கு வெஸ்ட் சட்டையோடு போவாங்க, அப்படி வாங்குவாங்க. அது சும்மா ஒரு அவார்டு மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் ஃபார் எ ஃபிலிம் மேக்கர். நான் இதை எப்படி எங்கே பார்த்தேன் அப்படின்னா, பார்க்கிங் ராமுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அவர் நம்ம நண்பர். ஸோ அவர் அந்த அவார்டுக்கு முன்னாடி, அவார்டுக்கு அப்புறம் அவரோட ரெக்கக்னிஷன், அவருக்கு வர ப்ராஜெக்ட்ஸ், அவருக்கு வர மரியாதை, இதெல்லாம் வந்து பக்கத்தில் நான் பார்த்துருக்கேன். அது வந்து அந்த மரியாதை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மரியாதையாக இருக்கும். வர ப்ராஜெக்ட்ஸு, அந்த வர ஆக்டர்ஸு, இவங்க எல்லாம் வந்து பார்த்தா அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க உங்களையா. என்ன ஏன்னா அது நேஷ்னல் அவார்டுங்கிறது ஒரு சாதாரணமாக யாருமே எடுத்துக்கிறது இல்லை. அதில் நம்ம என்ன தான் பேசினாலும், என்ன தான் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு வந்து பேசிக்கிட்டாலும், அது அவ்வளோ உயர்வை வந்து நம்ம கருதுகிறோம். அப்போது ஒரு பேசிக் டிரான்ஸ்பரன்சி வேணுமா வேண்டாமா, இதுதான் கேள்வி. இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நான் புரிஞ்சுக்கிறது நேஷ்னல் அவார்டு எப்படி நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ரீஜனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜூரி வந்து வச்சுருக்கீங்க, ஒவ்வொரு ஜூரி ரீஜனலாக வந்து ஜூரி வச்சுருக்கீங்க. ஸோ தே பிக் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து இந்த ஃபில்டரிங் வந்து பண்ணுறாங்க ப்ராசஸ்ஸு. ஸோ ஒவ்வொரு ரீஜனல் ஜூரிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த சென்ட்ரல் ஜூரிக்கு வந்து அனுப்புகிறாங்க. அது வந்து ஒரு ஐ திங்க் 11 or 12 பீப்புள் க்ரூ அது. ஸோ அவங்க வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீச்சர் ஃபிலிமு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கேட்டகரிஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது இவ்வளோ பெரிய அவார்ட், இவ்வளோ லைஃப் சேஞ்சிங்கான ஒரு விஷயம், ஏன் இதில் டிரான்ஸ்பரன்சியே இல்லை? எப்போ வந்து இந்த ஜூரி வந்து, ஏன்னா ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, இது மக்களோட ரெப்ரசன்டேஷன் தான். மக்களுக்கு ரொம்ப முக்கியம் இது தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா உள்ளே ஒர்க் பண்ண டெக்னீஷியன் ஒவ்வொருத்தனும் அவங்க அடுத்த லெவல் போனாங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிற நிறைய கலைஞர்கள், நிறைய இளைஞர்கள் மேலே வருவாங்க. அப்போ இதில் டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ரீஜனல் ஜூரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணுறாங்கன்னா எப்படி ஃபில்டர் பண்ணுறாங்க, அதில் யார் யார் இருக்காங்க, எதை பார்த்து ஃபில்டர் பண்ணுறாங்க, என்ன சித்தாந்தம் அதுக்குள்ளே இருக்கணும், லெஃப்டா ரைட்டா சென்டரா, ஏன்னா பார்த்தா நமக்கு புரியுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ கொஞ்சம் ரைட்டாக சித்தாந்தம் இருந்தால் தான் நம்ம செலக்ட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. சில அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஃபீலிங் வருது, தவிர்க்கவே முடியல. அது ஏன் எங்களுக்கு வந்து அப்படி? நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாம்ல, இதுதான் ஜூரி, நீங்கள் வந்து நேஷ்னல் ஜூரி அது சொல்கிறீங்க, ஓகே. ரீஜனலாக யார் உட்கார்றா, யார் அதை ஃபில்டர் பண்ணுறா, எப்படி ஃபில்டர் பண்ணுறாங்க? எனக்கு நீங்கள் மெய்யழகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மிக்சிங்க்கு வந்து அவார்டு கொடுத்துருக்கீங்க, இது எப்படி கொடுத்தீங்க? அந்த மெய்யழகனை ரீஜனலில் யார் பார்த்தா, யார் எந்த டீம் உட்காந்து பார்த்தீங்க? பார்த்துட்டு ஏன்னா சரி இப்போ நேஷ்னல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்சிபிலிட்டிஸ் புரியல அப்படின்னு சொல்லிடலாம். என்ன அவங்களுக்கு வந்து ஒரு நார்த் இந்தியன் சென்சிபிலிட்டி தான் இருக்குது, ஒரு 10 பேர் ஒரு 5 பேருக்கு இருக்குது, 5 பேருக்கு புரியல அப்படின்னு சொல்ல. ரீஜனலுக்கு புரியும், 100% புரியும், மெய்யழகன்னா என்னென்னு புரியும். மக்களுடைய பேராதரவு பெற்ற ஒரு படம், கரெக்டுங்களா? மக்களுடைய ஆதரவு மட்டும் இல்லை, ஒரு மனுஷனாக அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் அந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வந்து நல்லா தெரியும். அப்போது அதில் ஒன்றா நடிப்புக்கு கொடுத்துருக்கலாம், சரிங்களா? கார்த்தியுடைய நடிப்புக்கோ இல்லை அரவிந்த் சாமியோட நடிப்புக்கோ என்ன கண்டிப்பாக அவ்வளோ இயல்பான ஒரு நடிப்பு, அதில் யாராவது ஒருத்தருக்கு பெஸ்ட் ஆக்டர் இல்லை பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் எதாவது கொடுத்தா சூப்பர். இல்லை பிரேமுடைய அந்த நெகிழ்ச்சியான தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மக்களை, நீ கேப்டன் மில்லருக்கு ஒரு அவார்டு தந்துருக்கீங்க, அதாவது வந்து நம்மளோட கலாச்சாரத்தை, மக்களை வந்து சூப்பராக எடுத்து வெளியில் வைக்கிறாங்கன்னு சந்தோஷம். அது இல்லை நான் வந்து அதை போய் வந்து இது கொடுக்கூடாதுன்னு தான் சொல்ல சந்தோஷம். ஆனால் மெய்யழகனில் என்ன குறைங்க? அதில் இந்திய மக்கள், தமிழ் மக்கள் இந்திய மக்கள் தானே, வேறு நாடெல்லாம் இல்லை, தமிழ் மக்கள் கரெக்டாக தானே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய கல்ச்சரை இதை விட என்ன பெஸ்ட்டாக அந்த அன்பை, அந்த வெள்ளந்தித்தனத்தை, எந்த ஆபாசமும் இல்லாமல், நாட்டுக்கு எதிராகவா எதுக்கு எதிராகவும் இல்லை, ஒரு ஈக்கு எதிராக கூட அந்த படம் இருக்காது. அப்படி அவ்வளோ கல்ச்சுரலி ரிச் படத்தை ஒன்று எடுத்து வந்திருக்காரு. அதுக்கு எந்த விதமான நீங்கள் கேப்டன் மில்லர் ஷேர்டு பை மெய்யழகன் போடுங்க, என்ன பெஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் கூட வேணாம், நல்ல கலாச்சார விஷயங்களை எடுத்து நாட்டுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து தருதுங்கிறதுக்கு ஷேர்டு பை போடுங்க. ஏன் போடல? ஏன் சாமி படத்து பக்கத்தில் பெரியார் படம் இருந்ததுன்னா அந்த பயசா? அதான் பிரச்சனை எங்க? இல்லை கேட்குறேன், எனக்கு தெரியல, அது சொல்லுங்கள். அது வந்து ஒரு ரைட் விங் இருக்கிற யோசிக்கலாம், ஒரு ஜூரி யோசிக்கக்கூடாது இல்லைங்களா? அது அவர் டைரக்டர் அப்படி நினைக்கிறாரு, அந்த ஊரில் அப்படி தான் இருக்குது, உண்மை அதுதான். அவர் காமிக்கிற ஊரில் அது அப்படி தான் இருக்குது, அதுதான் அவர் காமிக்கிறார், இல்லாததை அவர் காமிக்கல. ஒரு
வலிஞ்சு ஒன்றை திணிச்சு கொண்டு காமிக்கல. அப்போ அதனால் இது என்னென்னா வேறு எந்த அவார்டு கொடுத்தனாலும் ஓகேங்க. சவுண்ட் மிக்சிங்கே மெய்யழகன் யாருங்க சவுண்ட் மிக்சிங் ஃபேண்டாஸ்டிக், டெக்னிக்கலாக எல்லாமே சூப்பர். அந்த படத்தில் லைட்டிங் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஒரு மிருகங்களை யூஸ் பண்ணுறது கூட அனிமல் அப்யூஸ் இல்லாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பார். லைவ் சவுண்ட்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல். நிறைய ஒரு 10 டெக்னிக்கல் விஷயம் அந்த படத்தில் சொல்லிடலாம். சவுண்ட் மிக்சிங் எப்படி கொடுத்தீங்க? இது எங்களுக்கு விளக்குங்க தயவுசெய்து, டிரான்ஸ்பரண்ட்டாக எனக்கு சொல்லுங்கள் எப்படி எப்படி அப்படின்ட்டு. இன்னொன்று, பெஸ்ட் ஆக்டர் நிறைய பேர் கொடுக்குறீங்க. என்ன ராயன் தனுஷ் சர்க்கில் அவார்டு கொடுத்துருக்கீங்க, சூப்பர். ஆனால் தனுஷ் என்ன இதை ஒத்துக்குவார். என்னென்னா அது ஒரு கமர்ஷியல் படம், ஒரு என்டர்டெய்னர், அது ஃபண்டாஸ்டிக் படம், அது டவுட்டே இல்லை. பட் ஒரு தேசிய விருதுக்கு வருமா அப்படிங்கிறப்போ அவரே யோசிப்பார். அவர் அந்த பேனலில் உட்காந்து அவர் யோசிப்பார், 100% யோசிப்பார். நான் என்ன கேட்குறேன், தங்களான் படத்தை விட்டுருங்க, ப்ளஸ் மைனஸ் நிறைய பேசலாம். விக்ரம் அப்படிங்கிற ஒரு நடிகன், நீங்கள் அவருக்கு வந்து ஒரு 10 நேஷனல் அவார்டு கொடுக்கல இது வரைக்கும், கரெக்டாக? அப்போது தங்களான்னு ஒன்று நடிச்சிருக்காரு, அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா கேட்டால் இல்லை அவர் சும்மா மேக்கப் போட்டு இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா முதல்ல? அதுக்குள்ளே வந்து வெறும் அவர் வந்து 4 மணி நேரம் நடந்து போய் ஒரு பொட்டல் காட்டில் எவனுமே இல்லாத ஒரு காட்டுக்கு நடுவில் நின்று அதெல்லாம் விட்டுருங்க, மேக்கப் அதெல்லாம் விட்டுருங்க. அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தீங்களா? அவர் அந்த தங்களானாவே மாறி நிற்கிறத பார்த்தீங்களா? ஒரு மாதிரி வந்து சூப்பர் ஹியூமராக மாறியெல்லாம் சில சீனில் அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து கண்ணிலேயே காமிப்பார். அதெல்லாம் பார்த்தீங்களா? ஒரு 58 வயசெல்லாம் கூட விட்டுருங்க, ஒரு பர்ஃபார்மராக பாருங்களேன், மெரிட்லேயே வைங்களேன், பர்ஃபார்மராக பாருங்கள். என்ன எதில் குறை கண்டுபிடிச்சிங்க? அவருக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆதிக்கத்துக்கு எதிராக நியாயமான கேள்விகள் தான் கேட்பார். அதுவும் வந்து சும்மா கசகசன்லாம் கேட்க மாட்டார், நியாயமான கேள்விகள் கேட்பார். ஏன் உங்களுக்கு எதிரில் ஒருத்தர் வந்து தைரியமாக நிற்கிறான் அப்படிங்கிறக்காண்டி அது கேன்சல் பண்ணி விட்றீங்களா? என்னங்க அது நான் கேட்குறேன். இது என்ன பொலிட்டிக்கல் அரீனாவாது? உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிற அப்படி அடி அடி நம்ம பையன் கொடுத்துருப்பா இல்லைங்க. இது வந்து லைஃப் சேஞ்சிங், ஒவ்வொருத்தன் வாழ்க்கையை மாற்றுறதுங்க. ஒரு ரெக்கக்னிஷன், இன்றைக்கி ஒன்று பிரேமுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வந்துன்னா அவர் வாழ்க்கை மாறுங்க. லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட்டுங்க அது, ஒரு நேஷ்னல் அவார்டுங்கிறது, ஒரு பத்மஸ்ரீ பத்மபூஷன் அந்த மாதிரியான ஒரு பாரத ரத்னா மாதிரி ஒரு விருதுங்க அது. இது ஒரு சும்மா ஒரு பூச்சாண்டிக்கு இது இல்லை. அப்போ ஏன் இது இவ்வளோ டைல்யூட் பண்ணுறீங்க? என்ன விஷயம்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸோ எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, யார் இருக்கா ரீஜனல் பேனலில், எப்படி செலக்ட் பண்ணுறீங்க, படங்களை எப்படி ஃபில்டர் பண்ணுறீங்க, முழுசாக பார்க்குறீங்களா, பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த படத்தோட ஆழம் புரியுதா, எந்த வந்து ஜாதி மத இந்த இன அரசியல் பேதம் இல்லாமல் அதை பார்க்குறீங்களா, இதெல்லாம் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல எங்களுக்கு அந்த கிளாரிட்டி தயவுசெய்து கொடுங்க. இல்லாட்டி என்னென்னா நேஷனல் அவார்டு என்ன ஆகுது அப்படின்னா போக ஒன்றாங்கன்னா இவனு இல்லைடா அவனுக்கு எவனாவது வந்து லாபி பண்ணுறவனுக்கு கொடுத்துட்டு போயிடுவானுங்கடான்ட்டு போயிடுவோம், அவ்வளோதான். அதான் நடக்கும், சரிங்களா? எத்தனை படங்கள், லப்பர் பந்து, இதெல்லாம் என்ன படமாகவே தெரியலையா உங்களுக்கெல்லாம் பார்த்தா? அதெல்லாம் எதுவுமே மக்களுக்கு நாட்டுக்கு தேவையான எந்த விஷயமும் அதில் சொல்லவே இல்லையா? ஜாதியுடைய அவ்வளோ பெரிய ஜாதி பிரச்சனையை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்களே, ஏன் அதெல்லாம் கண்ணுக்கே தெரியலையா உங்களுக்கு? அதெல்லாம் நேஷ்னல் இன்டெகிரேஷன் கிடையாதா? நேஷ்னல் இன்டெகிரேஷன்னா அமரன் உண்மையாலுமே சூப்பர், வெல் டிசர்வ்ட், சூப்பர். ராஜ்குமார் என்ன எல்லாருக்குமே வெல் டிசர்வ், சூப்பர். அது வந்து நம்மளுடைய ஆர்மியை, நம்மளுடைய வீரரை முகுந்த செலிப்ரேட் பண்ணியிருக்கு, வெல் டிசர்வ், சூப்பர். ஆனால் அதுக்கு எந்த குறைச்சலில் ஒரு மெய்யழகன் இருக்குது, இல்லை வேறு எல்லா படங்களும் இருக்குது. ஸோ அதான், ஸோ அந்த எடை போடுறது எப்படி எடை போடுறீங்க? இது எங்களுக்கான கிளாரிட்டி தேவைங்க. இது ரொம்ப அநியாயமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அநியாயமாக இருக்குது. அதனால் இது இப்படி பண்ணாதீங்க. நிறைய டெக்னீஷியன்ஸோட வாழ்க்கை, நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை இணைந்தது. ஸோ இதை வந்து உங்கள் லாபிங்காண்டி வந்து தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா இதை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். அது வந்து ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.